ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டு கிரேவி வந்து பண்ணிடலாம். அதுக்கு நண்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளித்து விட்டுறலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம், பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்தோம்னா பிடிக்காமல் இருக்கும் சட்டியில். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரும். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கிறேன். நண்டை வந்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி நண்டை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நண்டை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சோண்டு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தா போதும், நிறையா வந்து தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு பீன்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நண்டு வேக சமயத்தில் நம்ம பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டை வந்து அடுப்பில் வைக்கும்போது வந்து நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு மற்ற வேலைகளை வந்து செய்யலாம். இப்போ பீன்ஸை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பீன்ஸை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இது கட் பண்ணும்போது நண்டையும் அப்பப்போ நம்ம வந்து திறந்து கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா நண்டு வந்து பாத்திரத்தில் வந்து பிடிச்சிரும். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் ரசம் பண்ண வந்து போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் ரசம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து எடுக்கணும். அதுக்கு நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வந்து தேங்காயிலேருந்து நம்ம பால் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்து கொஞ்சோண்டு பால் மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து நண்டு கிரேவி கூட வந்து நம்ம சேர்க்கணும். அதனால் நான் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கிறேன். இந்த பால்லேருந்து கொஞ்சோண்டு நான் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இது நண்டுக்காக வந்து நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பாலை நண்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பாலை நண்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து வச்சிடலாம். இது வற்றி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்து நண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு நண்டு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா தண்ணியெலாம் வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து தூவி நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து அடுப்பு பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், தக்காளி வேணான்னா சேர்க்க தேவையில்லை. தக்காளி எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம பீன்ஸை வந்து வேக வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். பீன்ஸ் வந்து வேகட்டும். நம்ம வந்து அதுக்கு இடையில் ரசத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பூவோடைய கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இது வந்து ரசத்துக்கு வந்து நம்ம நுணுக்கிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோன்னு, 3 பச்சை மிளகா, 2 பூண்டு இதையும் வந்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பொடியை வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்பு நிறையா தேவைன்னா புளி வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி வந்து தேங்காய் பால் கூட வந்து புளிஞ்சு விட்றேன். புளிஞ்சு சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம மிக்சியில் வந்து 1-2 அரைச்சி அப்படியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் கையிட்டே புளிஞ்சு விட்றேன். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரசத்தை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸிங்கை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். அப்படியே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கி விட்டாச்சு. இது கூட அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம்.
இப்போ நம்ம ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்து ரசம் கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். ரசத்தை கொதிக்க விடாமல் அந்த நோரை தட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நண்டு கிரேவி, பீன்ஸ் பொரியல், தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.